ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎல் மேட்ச்க்கான 35வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க 35வது மேட்ச்சுக்கான பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்டாக இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்மில் இங்கே எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதன் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கொடுக்கலாம், அண்ட் ஃபைனலாக ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரையும் ப்ரைம்ஸ் எதுவும் பண்ணல. சேனல் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற டெமோ டீம் தான், அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி உங்களுக்கு சூட்டப்புற மாதிரி நீங்கள் டீமை மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப் ஆப்ஷனாக இருக்கட்டும், குபேராக்கான டியோ ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஓவராலாக கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு சூட்டபிளான ஆப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் டியோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தான் 11 பேர் சூஸ் பண்ணி கேப்டனைசேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு சூட்டபிளான மணி அமௌண்ட்டில் நீங்கள் கட்டி நீங்கள் மணி எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டியோனா இந்த மாதிரி ஆப்லேயே மானிட்டர் 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன் டீம்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும் தேவையில்ல. ஒரே உள்ள பிளேயர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாக் பெல்லியை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட் ஒருத்தவங்க பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிக்னராக இருக்கட்டும், பெவன் ஜாக்கப் இல்லை இந்த மாதிரி டாம் ப்ரூஸ் இவங்க எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பொறுத்தவரையும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அமையும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரியே சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் நடக்கிறக்க 35வது BBL மேட்ச் ஜனவரி 15 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் மதியம் 2 மணிக்கு. வெனு பொறுத்தவரையும் அடிலைட் ஓவல் அடிலைட்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அடிலைட்டில் பொறுத்தவரையும் கடைசி நடந்த 4 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் மட்டும் தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. 11 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னுக்கு இந்த ட்ராக்கில் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருந்திருக்கு. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் வச்சு சொல்கிறேன், ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். அதே மாதிரி 2 டீமுக்கான ஒரு ரெட் அவுட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 2 டீமும் 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 7 மேட்சும், சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் அதிகமாக இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸோட பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் எட்வர்ட், மோசஸ் ஹென்ரிகேஸ், ஜோர்டான் சில்க்ஸ், லக்ஷன் ஷா, ஹெடன் கேர், பென் டார்ச்சியஸ், சீன் அபோட், ஜோயல் டேவிஸ், டாட் மர்ஃபி. இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன். அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா மேட் ஷாட்டும் அண்ட் டிஆர் சார்ஜ் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அலெக்ஸ் கரே விக்கெட் கீப்பிங், ஒல்லி போப், அலெக்ஸ் ரோஸ், ஜாக் வெதர்லேண்ட், ஜிம்மி ஓவர்டன், பை டக்கட், ஹென்ரி துரான்டன், லியம் மஸ்கட், லாய்டி பாப். இதுதான் பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோனில் இருக்க போகுது. ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லோன் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஜாஸ் பிலிப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ T20 பொறுத்தவரையும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற விக்கெட் கீப்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஏன்னா எப்படினாலும் அவங்க ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 2 கேட்ச் பிடிச்சாலும், ரன் அவுட், ஒரு ஸ்டம்ப் பீட் அந்த மாதிரி ஈடுபட்டாலும் அதில் பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் பவர் பிளேயில் வரனால யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அவருக்கு இருக்குது. அவர் ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 269 ரன் அடிச்சிருக்காரு, 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஜாஸ் பிலிப்பி. வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்ச் 106 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் வெனுவில் ரெக்கார்டு
இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 10 ரன்னு கூட அவர் தாண்டலை. பட் அதற்கு முன்னாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 66 நாட் அவுட், 42, 35ங்கிறது ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. இவரை பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஜாஸ் பிலிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தான் டெஸ்ட் கோடெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தார். ஸோ உள்ள மொதல் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஸ்கோர் பண்ணார். ஸோ ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய பிளேயர் ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 3 மேட்ச்க்கு 167 ரன் அடிச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெக்கார்ட் பர்சன் இது இல்லை. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மேட்ச்க்கு 106 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாரு அப்படின்னா கம்பல்சரி பிக்கில் எடுத்துக்கங்க. ரீசன்ட் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த மேட்ச்சில் 121 ரன் அடித்தார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்திஸ் காசு கூட 121 ரன் அடிச்சார். அண்ட் 35 ரன் 44 அப்படிங்கிற ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் இருக்காரு. ஸோ கம்பல்சரி பிக்கில் ஸ்டீவன் ஸ்மித்தை எடுத்துக்கங்க. அண்ட் ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 77 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. பவுலிங்கில் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 34 ரன் எடுத்திருக்காரு. அந்த 34 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ பேட்டிங்லையும் டாப் ஆர்டரே வரதுனால நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுறாங்க. ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு கம்பல்சரி இவரை உள்ள டீம் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோசஸ் ஹென்ரிகேஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 27 ரன் அடிச்சிருக்கு, 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 328 ரன் அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு மோசஸ் ஹென்ரிகேஸ். அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 29 ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 26 ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கம்மியான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறா அப்படின்னா மோசஸ் ஹென்ரிக்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 மேட்ச்சுக்கு 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிகேஸ் கிட்ட 46 ஒரு விக்கெட் அண்ட் 13, 22, 29 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக வச்சிருக்காரு மோசஸ் ஹென்ரிகேஸ். அண்ட் ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 16 மேட்ச்சுக்கு 367 ரன் அடிச்சிருக்காரு. 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சரியான ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன். போத் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 40 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஜோர்டான் சில்க்ஸ். பட் அவரோட பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக ஒரு இன்னும் கிடைக்கல. டாப் ஆஃப் த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பை சான்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வர மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு டீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இன்னும் ஒரு ஃபேவரானா ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணார் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. பட் குவாலிட்டியான பிளேயர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. அண்ட் பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 15 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 44 ரன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் பென் டார்ச்சஸ் எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 11 விக்கெட், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5க்கு 7ம், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2க்கு 4 அப்படின்னு எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி மேட்ச்சில் பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த ஃபின்ச் ஹிட்டராக பார்த்தீங்கன்னா இவருமே மேலே வந்து நல்லாவும் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி விக்கெட் 4 ஓவர் கம்பல்சரி போட்டு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோயல் டேவிஸ் பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ அவரோட 4 ஓவரும் போடுறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஹெட் வீட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 10 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங்கில் எதுவும் ஒரு விக்கெட்டும் எடுக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இருக்க போகிறாரு. அண்ட் ஹிடன் கேர் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 119 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேட்ச்க்கு ஒரு விக்கெட், அந்த ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுக்குறாரு. டெத் ஓவரில் மோஸ்ட்லி ஒருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ 2 ஓவர் போடுவார், இல்லை நல்லா போட்டார் அப்படின்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஹைடன் கேரட்டை பொறுத்தவரையும். அண்ட் லக்ஷன் ஷா பொறுத்தவரையும் ஹெட்வர்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் எதுவும் பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வச்சு கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவரெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான டீமில் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் சீன் ஆபோட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 14 மேட்ச்சுக்கு 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்தவரையும் 7 மேட்ச்சுக்கு 12 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பால் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஷைன் அபவுட் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ கம்பல்சரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 4 விக்கெட் அண்ட் 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஷீனா போட் பொறுத்தவரையும் சிட்டிங் சிக்ஸர்ஸ் ஃபஸ்ட்டு போலுங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஷீனா போட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாட் மர்ஃபி பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுலையும் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பார்க்குறப்போ லாஸ்ட்டாக அந்த 3 மேட்ச்சில் எதுவும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு டாட் மர்ஃபி. பட் இருந்தாலும் குவாலிட்டியான பிளேயர் தான். ஸோ அந்த டீமில் பொறுத்தவரையும் டார்சி ஷாட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் வெதர்லாண்ட், அலெக்ஸ் கேரி இப்படி
3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால கண்டிப்பாக டார்ஃப் மர்ஃபி கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பண்ணுவார் அப்படின்னா ஒரு விக்கெட் அடிக்க வரைக்கும் வாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா அடிலைட் சைக்கிள்ஸோட ஹெட் வெட் ரெக்கார்ட் பார்த்துடலாம். மேட்ச் ஷாட் பொறுத்தவரையும் 11 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட் வெட்டில் 233 ரன் 3 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அவர் பொறுத்தவரையும் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 35 மேட்ச்சில் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 1213 ரன் ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. சேசிங்கில் பார்த்தீங்கன்னா 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 15 மேட்ச்சில் 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேட்ச் ஷாட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 14 மேட்ச்க்கு 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி நடந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாள் மேட்ச்சில் 50+ ரன் ஒரு விக்கெட் அண்ட் 13+ ரன் ஒரு விக்கெட், 11+ ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறது பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் கம்பல்சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்லையும். ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸ் இவர் கேப்டனாக கூட மோஸ்ட்லி அதிகமாக ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக வருவாங்க. டார்ச்சி ஷாட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 12 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 447 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 4th இன்னிங்ஸ்லையும் நல்லா ஒரு ரெக்கார்டு இருக்கக்கூடிய பிளேயர். விக்கெட் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. பட் வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 549 ரன் அடிச்சிருக்காரு டார்ச்சி ஷாட். 2 இன்னிங்ஸிலும் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. பட் விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 5 விக்கெட்டும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா டார்ச்சி ஷாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் செகண்டாக பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கடைசி நடந்த மேட்ச்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்துட்டார் அண்ட் 16 ரன் அடிச்சு ட்ரீம் டீமோட கேப்டனாகவே வந்துட்டார் டார்ச்சி ஷாட். ஸோ ஒரு பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருந்தார். பட் இப்போ அவரோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அலெக்ஸ் கேரி பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 9 மேட்ச்சுக்கு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 244 ரன். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் 30 மேட்ச்சுக்கு 34 ஆவரேஜ் இருக்குது, 941 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 34 ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 33 ஆவரேஜும் கிட்டத்தட்ட ஒரு சேமான ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13, 75, 36 அப்படிங்கிறது அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஜாஸ் பிலிப்பி எப்படி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி ஒன்டோனே வந்துறாரு. ஸோ டாப் ஆப்டர் ஆர்டரில் வந்துறாரு. 2 விக்கெட் கீப்பரையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேண்டசி வேல்யூ இன்னமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒல்லி போப் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் அண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக மேட்ச் ஆடல. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச்சுக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குங்க. இவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 15 மேட்ச்சுக்கு 13 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 181 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு அலெக்ஸ் ரோஸ். வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23 மேட்ச்சுக்கு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 452 ரன் அடிச்சிருக்காரு அலெக்ஸ் கேரி. அதில் ஃபஸ்ட்டு பேட் அலெக்ஸ் ரோஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் அதில் அதிகப்படியான ரன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 44 அண்ட் 47, 6 அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டில் போகிறாரு. ஸோ மேட்சஸை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு இவருக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நாட்டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் வெதர்லாண்ட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 12 மேட்ச்சுக்கு 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 211 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 44 மேட்ச்சுக்கு 133 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 28 ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கம்மியான ஆவரேஜ் தான் இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபேவரட் டீமில் ஜாக் வெதர்லாண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஓவர்டன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. செகண்டாக பேட் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாரு. வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 7 விக்கெட் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அடிலைட் சைக்கிள்ஸ்னால் கம்பல்சரி ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அந்த டெத் ஓவரில் அவர் தான் வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ விக்கெட் எதுவும் கடைசி நடந்த 2 மேட்ச்சில் அவர் கிடைக்கல. பட் இருந்தாலும் குவாலிட்டியான பிளேயர், நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய பிளேயர் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கங்க. அண்ட் டாகட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இவருக்கு பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் பார்க்குறப்போ கொஞ்சம் போராக தான் இருக்குது. 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மற்றபடி 2 மேட்ச்சில் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு டாகட் பொறுத்தவரையும். அண்ட் ஹென்ரி டொராண்டன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு அதிகமாக.
வெனுவில் பொறுத்தவரைக்கும் 12 மேட்ச்சுக்கு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஹெரின் டொராண்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடைசி நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கள். இன்சியில் பவர் பிளேயில் அவர் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவார். மீதி இருக்க ஓவர் டெத்துக்கு கூட வச்சுக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது. லியாம் மஸ்கட் பொறுத்தவரை ஹெட்வுட் அண்ட் வெனு ரெக்கார்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. இவரெல்லாம் ரிஸ்க்கான டீமில் நீங்கள் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்தார். ஸோ அதர்வைஸ் சொல்கிறேன், ஒரு டீமில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லைடி பாப்பி பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனூரை பொறுத்தவரையும் 8 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் ஐடி பாப் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் மொத்தமாக எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்துறாரு. ஸோ அது போல்டர் LBW எடுத்தாருன்னா ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டிலில் ஜாஸ் பிலிப் எடுத்திங்கன்னா மேட்ச் ஷார்ட் வர முடியும், ஓவர் டென்ட் வர முடியும், கேமரான் பாய்ஸ் கிட்ட வர முடியும், விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கு இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. ஸோ 49 இன்னிங்ஸில் 17 முறை பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னுக்கு விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்டீவன்சன் பொறுத்தவரை பிளேயர் பேட்டில் பெருசாக எதுவும் யார்ட்டும் இல்லை. அண்ட் மோசஸ் ஹென்ரிகஸ் பொறுத்தவரையும் ஜிம்மி ஓவர்டன்ட் வர முடியும், அண்ட் டாகட் வர முடியும், கேமரான் பாய்ஸ் கிட்ட வர முடியும், விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 19 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் மேட்ச் ஷார்ட் வர முடியும், ஆப்ரேக் ஸ்பின்னுக்கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜோர்டன் சில்க்ஸ் பொறுத்தவரையும் டாகட் வர முடியும், லெக் ஸ்பின்னுக்கிட்ட 10 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு ஜோர்டன் சில்க்ஸ். ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் கேமரான் பாய்ஸ் கிட்ட மட்டும் ஒரு முறையும், அண்ட் லெக் ஸ்பின் போகிற பவுலர்கிட்ட 10 முறை பார்த்தீங்கன்னா இழந்திருக்காரு 17 இன்னிங்ஸில். மேட்ச் ஷாட் எடுத்துட்டிங்கன்னா ஜாக் எட்வர்ட் கிட்ட ஒரு முறையும், ஷீன் ஆபோர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் பென் டார்ச்சஸ் கிட்ட ஒரு முறையும், டாட் மர்ஃபி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டார்ச்சி ஷாட் பொறுத்தவரையும் ஹெடன் கரெக்ட் ஒரு முறையும், ஷீன் ஆபோர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பென் டார்ச்சஸ் கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அலெக்ஸ் கேரி பொறுத்தவரையும் டார்ச்சஸ் கிட்ட 2 முறையும், அண்ட் லெக் ஸ்பின் போடக்கூடிய பவுலர்கிட்ட 14 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு அலெக்ஸ் கேரி. ஒல்லிப்போ பொறுத்தவரையும் பெருசாக பேட்டில் வைஸ் இல்லை, பட் லெஃப்டாக மாத்தோடஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸ்பின்னுக்கு எங்கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒல்லிப்போப் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. ஜாக் வெதர்லாண்ட் பொறுத்தவரையும் ஷீனா போட்டு ஒரு முறையும், பென் டார்ச்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டாஃப் மர்ஃபி கிட்ட ஒரு முறையும் ஜாக் வெதர்லாண்ட் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஹிடன் கேரிட்ட ஒரு முறையும், ஷீன் ஆபோட் கிட்ட 2 முறை, பென் டார்ச்சஸ் கிட்ட ஒரு முறையும், அண்ட் டாஃப் மர்ஃபி கிட்ட ஒரு முறையும், மோசஸ் ஹென்ரிகஸ் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ இந்த பிளேயர் பேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மோஸ்ட்லி பென் டார்ச்சஸ், ஷீன் ஆபோட் இவங்க தான் அதிகமாக முறை பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே விக்கெட்டை அதிகமாக எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா காமனான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன்ஸ் வருவோம். ஸோ ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனாக யார் மோஸ்ட்லி வருவாங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சேஃபான கேப்டன் ஆப்ஷனாக வருவாங்க. வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஸ்வீன் ஸ்மித்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பேர் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸாக உங்களோட ஸ்மால் லீக்கில் வந்திருப்பாங்க. நீங்கள் உள்ள சேஃபான ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனாக டிஃபரன்ஸில் ட்ரை பண்ணலாம்னா பென் டார்ச்சஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீன் ஆபோட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக் வெட்வர் அண்ட் ஜிம்மி ஓவர்டன், ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஜேம்ஸ் ஓவர்டன் எல்லாமே உங்களுக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனாக பர்டிகுலர் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கு, அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லைனப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் டீம் கிராண்ட் லீக் டீம் ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் அலெக்ஸ் கேரி, ஜாஸ் பிலிப், மோசஸ் ஹென்ரிகஸ், அலெக்ஸ் ரோஸ், ஓவர்டன், மேட் ஷாட், ஜாக் எட்வர்ட், ஷீன் ஆபோட், பென் டார்ச்சஸ், ஹென்ரி டொராண்டன், லைடி பாப். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்பிக்கு நான் போயிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரிக்கு 2 விக்கெட் கீப்பருக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் இன்னும் டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோசஸ் ஹென்ரிகஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஜாக் எட்வர்ட் ஆறில் பார்த்தீங்கன்னா லைடி பாப்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஒல்லி போப், மோசஸ் ஹென்ரிகஸ், ஸ்டீவன் ஸ்மித், ஜாக் வெதர்லாண்ட், டார்ச்சி ஷாட், ஓவர்டன், எட்வர்ட், ஷீன் ஆபோட், டார்ச்சஸ், டொராண்டன் அண்ட் பார்த்தீங்கன்னா லியாம் மஸ்கட். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டார்ச்சி ஷாட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிகஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த டீமில் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லியாம் மஸ்கட் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒல்லி போப்க்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் அலெக்ஸ் கேரி, ஸ்டீவன் ஸ்மித், ஓவர்டன், மேட் ஷாட், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், ஷீன் ஆபோட்,
பென் டார்ச்சஸ், டாகட், த்ரான்டன், லைடி பாப். இது நான் பிக் பண்ணிருக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஷீனா அபோட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா த்ரான்டனுக்கும் நான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா டாகட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஹெடன் கேருக்கு கூட ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அண்ட் மோசஸ் ஹென்ரிகேஸ், ஸ்டீவன் ஸ்மித், அலெக்ஸ் ரோஸ், ஓவர்டன், மேட் ஷாட், ஹெடன் கேர், ஷீனா அபோட், த்ரான்டன், லைடி பாப் அண்ட் டாட் மர்ஃபி. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மேட் ஷாட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்துக்கும் ஒரு நியூட்ரலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு யாராச்சும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷீனா அபோட் அல்லது டொராண்டனுக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை என்ன ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் அலெக்ஸ் கேரி, ஒல்லி போப், ஜாஸ் பிலிப்பி, ஹென்ரிகேஸ், டார்ச்சி ஷாட், ஓவர்டன், ஜாக் எட்வர்ட், டார்ச்சியஸ், ஹென்ரி த்ரான்டன், டாட் மர்ஃபி, லியாம் மஸ்கட். இதை நான் பிக் பண்ணக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஓவர்டனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்டுக்கும் ஆல்ரவுண்டருக்கே நான் போயிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் டாட் மர்ஃபிக்கு ஒரு வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஜாஸ் பிலிப்பி கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் அலெக்ஸ் கேரி, ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிகேஸ், அலெக்ஸ் ரோஸ், ஓவர்டன், மேட் ஷாட், ஜாக் எட்வர்ட், ஷீனா அபோட், பென் டார்ச்சஸ், டாகட், லைடி பாப். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பென் டார்ச்சஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாகட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதில் ரிஸ்க்காக நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அலெக்ஸ் ரோஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை லைடி பாப் அண்ட் ஓவர்டன் இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.